ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் பிஎஸ்சி ஏவியேஷன் என்ன, அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பிபிஏனா என்ன, அதோட ஸ்கோப்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அது படித்து முடித்த பிறகு என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே வாங்க. ஓகே, பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் 3 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 12th முடிச்ச பிறகு காலேஜில் 3 இயர்ஸ் செமஸ்டர் வைஸாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் வரும். 3 வருஷம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மொத்தம் 6 செமஸ்டர் நீங்கள் எழுதி இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் தான் வரும். ஓகே, இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் அட்மிஷன் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு எந்த ஒரு விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு இல்லை மார்க் பேஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போனாலே அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏர்லைன்ஸில் இப்போ ஏதாவது படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப லோ ஃபீஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இதோட கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸஸ் டிஃபர் ஆகும். ஸோ அந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸஸ் சேஞ்சஸ் ஆகும். ஓகே, பிபிஏனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிஏ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அதாவது 12th முடிச்ச பிறகு எப்படி ஜென்ரலாக பிபிஏ ஜென்ரல் படிக்கிறாங்களோ, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரலான டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்களோ, அதில் எப்படி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வருதோ அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி வரும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏர்லைன்ஸை பற்றி வரும். அதாவது பிபிஏ நீங்கள் பண்ணுறீங்க, ஜென்ரல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு காமனான பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸை பற்றி வரும். பட் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஏர்லைன்ஸை பற்றி மட்டும்தான் நீங்கள் இதில் படிப்பீங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்போர்ட்டில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிற பற்றி மட்டும்தான் இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டவுட் என்ன அப்படின்னா 12th நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் 12th நான் தமிழ் குரூப் தான், தமிழ் மீடியம் தான். ஸோ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் படிக்க ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் நீங்கள் 12th படித்த ஸ்கூலுக்கும், அதாவது 12th படித்த ஸ்ட்ரீமுக்கும், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கும் நீங்கள் காலேஜில் படிக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. 12th நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் தமிழ் மீடியத்திலேயே முடிச்சிருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும், உங்களுக்கு இங்கிலீஷ் மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் தமிழில் படிச்சிருந்தாலும் ஓகே, இங்கிலீஷில் படிச்சிருந்தாலும் ஓகே, பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஸோ அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம பிபிஏ போய் எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்டும். ஜென்ரலாக நம்ம பிபிஏ பண்ணுவோம். இந்த டிபார்ட்மெண்ட் பிபிஏ இன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னு உங்களுக்கு ஏர்லைன்ஸை பற்றி மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு பிபிஏ படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது அட்மிஷன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகே, பிபிஏ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். படித்து முடித்த பிறகு நம்ம என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விதமான ஜாப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஜாப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றின ஜாப்ஸ்க்கு போவீங்க. ஸோ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏர்போர்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ ஏர்போர்ட் மேனேஜர் அந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு போவீங்க. இல்லை கிரவுண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஜாப்ஸ்க்கு போவீங்க. இல்லை கார்கோ செக்டரில் மேனேஜ்மெண்ட் லைனுக்கு போவீங்க. இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜராக போவீங்க. இல்லை சூப்பர்வைசராக போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா சேஃப்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு போவீங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஜாப்ஸ்லாம் இருக்குது.
இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு போவீங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்தெந்த ஜாப்ஸ்லாம் வருதோ, இப்போது டிக்கெட் கவுண்டிங் செக் பண்ணுறவங்க இருக்காங்க, விசா செக்கர் இருக்காங்க, பாஸ்போர்ட் செக்கர் இருக்காங்க, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பொசிஷனுக்குமே உங்களால் போக முடியும். ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் ஆகலாம், ஏர்போர்ட் மேனேஜராகவும் ஆகலாம். ஸோ எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே, அதாவது ஒவ்வொரு ஜாப் பொசிஷன்லையுமே உங்களுக்கு ஒவ்வொரு விதமான சேலரி கிடைக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடித்த பிறகு இதில் ஃபியூச்சர் ஸ்கோப் ஏதாவது இருக்கா, அதாவது நெக்ஸ்ட் நான் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அந்த டிபார்ட்மெண்ட் 2 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஹையர் அத்தாரிட்டி பொசிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.